எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய வற்றாத கருணையும் அவருடைய அன்பும் இறைவனுடைய வாக்கத்தை அறிந்து புரிந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் நீடித்து நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைப்பதற்கும் எண்ணற்ற பல அருட்கொடைகளை அருட்செல்வங்களை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொடான கொடி மக்களில் நிறத்தில் சிறந்தவர்களாக சிவப்பானவர்களாக பலரை கருப்பு நிறத்தம் உடையவர்களாக உயரத்தில் சற்று குறைந்தவர்களாக உயரத்தில் சற்று முன்னேறியவர்களாக பல கோணங்களில் இறைவன் ஒரு மனிதனுடைய வடிவமத்தை சீராக ஒவ்வொரு நிலையிலும் அமைத்திருக்கிறான் என்பதை நாம் உலக வாழ்க்கையிலே பாடப்படுகிறோம். அதுபோலத்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் இறைவன் கோடீஸ்வரராகவோ லட்சாதிபதியாகவோ படைக்கவில்லை. அப்படி ஒருவேளை உலக மக்கள் அனைவரையுமே கோடீஸ்வரர்களாக, எஜமானர்களாக, முதலாளியாக இறைவன் படைத்திருந்தார் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகமே இயங்கவே இயங்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அமைப்பை அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சிலரை மேன்மைப்படுத்தி பொருளாதாரத்தால் அந்தஸ்தால் இப்படி பல விதத்தில் பலரை மேம்படுத்திய இறைவன் இன்னும் பலரை அவர்களை விட கீழாக, அவர்களுக்கு கீழாக தொழிலாளியாக கண்ணியத்திலும் அவரை விட உயர்த்தி இறைவன் வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இறைவனுடைய பார்வையில் ஒரு ஓட்டப்பந்தயம் உலகத்தில் வைப்பதாக இருந்தாலும் கூட அதில் எப்போது போட்டி, பொறாமை, முயற்சி இதுவெல்லாம் எப்பொழுது வருகிறது என்று கேட்டால், நம்மை விட அவன் பலசாலியாக இருப்பானோ, நம்மை அவன் முந்தி விடுவானோ என்கிற விதமான ஒரு தோற்றம், சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுகிற பொழுதுதான் அவன் முன்னேற்சிக்கு உண்டான அந்த பாதையை நோக்கி செல்கிறான். செல்வத்தால் ஒரு மனிதன் கீழ்நிலையில் இருக்கும் பொழுது மேல்நிலையில் ஒருவனை காணும் பொழுது இவனை விட நாம் மேலான ஒரு நிலையில் செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறான். டோட்டல் உலகமே பணக்கார உலகமாக இருந்தது என்று சொன்னால் உலகம் இயங்காது. இதுதான் அடிப்படை. இந்த ஒரு அடிப்படையின் கீழாகத்தான் அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே படைத்திருக்கிறான். ஒரு கிலோ ஒரு ஏக்கர், ஒரு கிலோ ஒருத்தர் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி அல்லாஹ் மேன்மைப்படுத்தியும் கீழ்மைப்படுத்தியும் பலரை வைத்திருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு நிலை நம்மில் இறைவன் செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கலாம், செல்வத்தை இறைவன் கம்மியாகவும் குறைத்து கொடுத்திருக்கலாம். இன்னும் சிலருக்கு வாழ்வாதாரமே இல்லை, ஒருவேளை சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை என்று சொல்கிற அளவுக்கு பலரை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிந்தனை நம்மிடத்தில் வருகிறது. செல்வம் நமக்கு கம்மியா இருக்கிற, குறைவா இருக்கிற என்ற விதமான ஒரு சிந்தனை நம்மிடத்திலே வரும்பொழுதுதான்
இந்த சிந்தனையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 268வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஷைத்தானை பற்றி இறைவன் சொல்றான். ஷைத்தான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், யஇதுக்கும் அல் ஃபக்ர், அவன் உங்களுக்கு ஏழ்மையை பயமுறுத்துவான். ஏழ்மையை வைத்து ஏழ்மையை படம் காட்டி நம்முடைய சிந்தனைகளை புகத்தி நீ ஏழையா இருக்கிற பாத்துங்க, இன்னும் பணக்காரன் ஆகணும் என்கிற பயத்தையும் பேராசையையும் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஊடுருவான். அந்த பயத்தை வந்து அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், ஷைத்தான் தூண்டிக்கிட்டே இருப்பான், மனசுல போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் நீ அதுல இப்படியே இருக்காத, இன்னும் நீ முன்னேறணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன பாதை இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி என்று சொல்லி ஏழ்மையை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். இப்படி பயமுறுத்தி கொண்டே இருக்கும்போது மனிதன் என்ன செய்கிறான் என்றால், ஹலாலான முறையில் சம்பாதிப்பதை விட்டுவிட்டு பல ஹராமான முறையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைக்கிறார். உலகத்தில் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கு. நீங்க பார்க்கலாம், இந்த தர்கா இந்த மாதிரியான சீசன் வந்துச்சுன்னு வைங்க, ஒரு 50 கிராம் 100 கிராம் ஒரு 250 கிராம் ஒரு பாக்கெட்ல மண் எடுத்து வச்சு, இது வந்து செய்யறதுமா பாத்திமா அந்த அவருடைய காலடியில் இருந்த அந்த மண்ணுதான் சொல்லி அந்த பேப்பரை போட்டு பேரை போட்டு பல பேர் உட்கார்ந்து தர்கா சீசன்ல தர்காவுக்கு பக்கத்துல இது அங்கிருந்து எடுத்துட்டு வந்த மண்ணு, இது புனித மண்ணு சொல்லி மண் எடுத்து வித்து சம்பாதிக்கிறத பார்க்கிறோம். ஹலாலான முறையில் இல்லாம ஹராமான முறையில இறைவன் தடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் சமீபத்தில் பார்க்கலாம். தற்போது இந்த தீபாவளிக்காக வேண்டி முஸ்லிம் சமூகம் இருக்கிறதா என்கிற அளவிற்கு இவர்களெல்லாம் முஸ்லிம்களா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செயல்பாடு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். வேட்டு வெடிகளை என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் நின்று கொண்டு கூவி கூவி விற்பனை செய்கிறார்கள். விற்பனை செய்தது மாத்திரம் அல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை என்ன செய்கிறார்கள், வாங்கி கொடுக்கிறார்கள். பல தொல்கூபி அநீதிக்கும் இல்லை தகவலுக்கா அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டினால், உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள், கரெக்டா வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வேட்டு வெடியினால செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும். இந்த சீசன்ல இந்த வேலையை நம்ம செஞ்சாதான் உயர முடியும், சம்பாதிக்க முடியும். ஒரு நாள் அவ்வளவு ஆயிரக்கணக்கான காசு நம்ம சம்பாதிச்சதுனால சொல்லி முஸ்லிம் சமூகத்தால் சிலர் இந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் இதை நம்மளை போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். செல்வத்தை சேகரிப்பதற்காக வேண்டி பல பாதைகளை நம்முடைய கண்முன்னால் காட்டுகிறான். இதை செய்யி, அதை செஞ்சா நீ மேல போயிடுவ, டாப் கியர்ல போயிடுவ என்று நம்மை பயன்படுத்துகிறான். இந்த பயத்தை நாம் பார்க்கிறோமே தவிர, நாளைக்கு காசு இல்லாமல் போய்விடுமே என்கிற ஒரு சிந்தனை வருகிறதே தவிர, நாம் செல்லுகிற பாதை, நாம் வியாபாரம் செய்கிற அந்த வியாபாரம், நாம் பொருளீட்டுகிற அந்த பொருளாதாரம் சரியானதா, திருக்குர்ஆன் சொல்லி இருக்கிறதா, நபிகளாருடைய போதனையில் இது இடம்பெற்றிருக்கிறதா என்று நாம் என்ன செய்கிறோம் பார்ப்பதற்கு தவிர்த்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 17வது வசனத்துடைய
காட்டுகிறான். அவலம் இரவு அன்னல்லாக எபசுத்து ரிஸ்கல் மைஷா வயது அல்லாஹ் தான் நாடியவருக்கு அதிகமாக வழங்குகிறான், தான் நாடியவருக்கு குறைத்து வழங்குகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படிங்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், ஒருவரை மேன்மைப்படுத்தியும் ஒருவரை அதற்கு கீழாகவும் தொழிலாளியாகவும் செய்வார் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒருவேளை நமக்கு செல்வம் அதிகமாக இறைவன் கொடுத்து அந்த செல்வத்தை நாம் என்ன செய்திருப்போம், தவறான ஒரு முறையில ஒரு வியாபாரம் செய்ய போறோம்னு சொல்லி அதை எந்த பிளானுமே இல்லாம பண்ணிருப்போம், முதலீடு செஞ்சிருப்போம், டவுன் ஆகிடும், ரொம்ப லாஸ் ஆகிடும். உடனே நம்ம கான்செப்ட்லாம் எங்க போயிருந்தோம்னா இறைவனை குறிச்சு என்ன செய்யணும், திட்டக்கூடியவர்களாக இறைவனுடைய அருளை நிராசையடைவர்களாக ஆகிடும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், சூரா ஃபத்ர்ல ஃபஅம்மல் இன்சானு இதா மபதலாஹு ரப்புஹு, அந்த ஒரு மனிதனுக்கு இறைவன் ஃபஅக்ரமஹு வ அஅமஹு, நல்ல கண்ணியத்தை வழங்கி நல்ல அவனை செல்வமான ஒரு அந்தஸ்திலே வைக்கிற போது அந்த மனுஷன் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமனி, என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதன் சொல்கிறான். அடுத்த வசனத்திலே மனிதனுடைய நிலை எவ்வாறு மாறுகிறது என்றால், வஅம்மா இதா மபதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன், அதே செல்வத்தை அவனுக்கு கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சொத்தை கொடுத்து அதை அப்படியே பிடிக்கிற போது ஃபயகூலு ரப்பி அஹானன், என் ரப்பி என்னை கேவலப்படுத்திட்டான், என் ரப்பி என்னை நாசமாக்கிட்டான், இழிவுபடுத்திட்டான்னு சொல்லி அல்லாஹ் மேல உள்ள அந்த அருளை நிராசையடையக்கூடிய மனிதர்களை பார்ப்போம். இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு வருதுன்னு சொன்னா, செல்வத்தை வச்சு ஷைத்தான் எப்படிலாம் நம்ம டைவர்ட் பண்றான், ஹராமான தொழில கொண்டு போய் விடுறான், அதே போல இறைவனுடைய அருளில் நிராசையடைய வைக்கிறான். இது மாதிரியான காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். செல்வம் 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 உலகத்திலேயே சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அருமையான உதாரணம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு மெம்பர்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல பலவிதமான கேள்விகள் வருது. கியாமத்துனால என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு ஒருத்தர், ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அதே போல மறுமை, செல்வம், சொர்க்க நரகம் இதையெல்லாம் ஒப்பிட்டு என்ன செய்யறாங்க, உலக வாழ்க்கையோட ஒப்பிட்டு அந்த விஷயத்தை பயானா சொல்கிறாங்க. பயான் முடிச்ச உடனே ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், செல்வத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், அந்த செல்வத்தில் பொதுவாகவே செல்வம் என்பது நன்மையைத்தான் கொண்டு வரும் என்பது எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுகிற செல்வத்தை ஒரேடியாக விட சொல்லுகிறீர்களே, மறுமை மற்றும் திரும்ப சொல்லுகிறீர்களே என்று அவர் தவறாக புரிந்து கொண்டு அந்த நபித்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. செல்வம் என்றால் எப்படிப்பட்டது தெரியுமா? செல்வம் என்றால் பசுமையானது, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. அந்த அருட்கொடையை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால், ஒரு மாடு அது நல்ல காய்மாடுக்கு பக்கத்துல முளைக்கக்கூடிய அந்த பச்சை பசேர் என்று இருக்கக்கூடிய புற்களை புற்பூண்டுகளை அது என்ன செய்யுது, நல்ல மேய்ச்சி சாப்பிடுது. எப்படி சாப்பிடுது, தனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சாப்பிடுது. சாப்பிட்டு என்ன பண்ணுது, சூரியன் இருக்கிற திசை பக்கம் வந்து உட்கார்ந்து அதை நல்லா மெல்லுது, அசை போடுது, அதுக்கு ஜீரணமும் ஆகுது. ஜீரணமாகி கடிவரைக்கும் கடிமம் செஞ்சு விட்டதுக்கு பின்னால செமிச்சதுனால மறுபடியும் பசி எடுக்குமே, மறுபடியும் அதே இடத்துக்கே போய் சாப்பிட்டு மறுபடியும் சூரியனுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து அசை போட்டு செமிச்சு மறுபடியும் அதோடைய வாழ்க்கை ஓட்டிக்கிட்டே இருக்கு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணமா சொல்றாங்க. இதை சொல்லி இன்னும் சொல்றாங்க, செல்வம் என்றால் இப்படிதான் இருக்கணும். தேவைக்கு உனக்கு எடுத்துக்கிட்டு தேவைக்கு சம்பாதிச்சுட்டு போனா வாழ்க்கை எப்படியே போயிடும். ஆனால் அதே ஒரு மாடு இதே காய்வானில் நுழைக்கக்கூடிய புற்பூண்டுகளை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தராத்து, நான் எட்டி பார்த்தேன். சொர்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்க்கிறார்கள். எட்டி பார்க்கிற பொழுது அதில் சொர்க்கவாசிகள் அதிகமா அந்த சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏழைகள் சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நரகத்தை போய் நபிகளார் எட்டி பார்க்கிறார்கள். நரகத்தை எட்டி பார்த்தால் அங்கே பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். என்ன காரணம், என்ன டிஃபரெண்ட், ஏன்? ஆனா உண்மையிலே பார்க்க போனா செல்வத்தை வச்சுதான் சொர்க்கத்துக்கு லேசா போக முடியும். ஆனா இங்க ரசூலுல்லாஹ் டிஃபரெண்டா சொல்றாங்க. செல்வம் உடையவர்கள் உலகத்திலே பணக்காரர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் நரகத்தில் அதிகமாக நான் பார்க்கிறேன். செல்வமே இல்லாமல் ஓட்டாண்டியாக உலகத்தில் இருந்தார்களே ஏழைகள், அனாதைகள், அவர்களை நான் சொர்க்கத்தை அதிகமாக பார்க்கிறேன். என்ன காரணம்? இன்னைக்கு செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய முக்கால்வாசி மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்றால், செல்வம் வந்துவிட்டால் அனைத்தும் அவருடைய கண்ணை மறைத்து விட்டு இறைவனுடைய நினைவை விட்டும் தவறான பாதையில் வீணான காரியங்களுக்கு செல்வத்தை செலவழிப்பதை பார்க்கும். ஒண்ணுமே இல்லாத எப்படி தவறான பாதையில போவான்? ஒருத்தனுக்கு செல்வம் இருக்குது, நல்ல காசு இருக்குது, வாரம் வாரம் போய் தண்ணி அடிக்கிறான், குடிக்கிறான், உடம்பை கெடுத்துக்கிறான், மற்ற காரியங்களுக்கு வீணான காரியங்களுக்கு செலவழிக்கிறான். இது எல்லாம் யாருக்கு முடியும்? செல்வம் எவனுக்கு இருந்துச்சு அவனுக்கு தான் முடியும். அதை செஞ்சா நரகத்துக்கு போயிட்டான். அதிகமா ஒண்ணுமே இல்லாதவன் கட்டுப்படுத்தி இருந்தான். நமக்கு காசு இல்லை, ஒண்ணும் இல்லை, பணம் இல்லை, நம்ம வேலையை பார்த்து போயிட வேண்டியதான் அல்லாஹ் இருந்தான். இதனால இவன் சொர்க்கத்துல அதிகமா பார்த்தேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்கிறார்கள். லைஸல் கினா, இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதிகமான முறையில் உலகத்திலே செல்வம் படைத்தவன் பணக்காரன் அல்ல. இன்னல் கினா கினன் நஃப்ஸ், எவன் போதும் என்ற மனத்தாட்சி உடையவனாக இருக்கிறான், உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பேராசை இல்லாத மனிதனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் செல்வம் உடையவன், அவன்தான் கோடீஸ்வரன், அவன்தான் பணக்காரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். அவன் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். அளவிற்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படை சொர்க்கத்திற்கு போவதற்குண்டான வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் இந்த செல்வத்தில் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள்படையை வைத்து பலவிதமான செல்வங்களை நாம் செலவிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா இப்னு ஆதம், ஆதமுடைய மகன், அதில் யாராச்சும் ஒருத்தர் மரணித்து விட்டார் என்றால் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாசின், 3 அமல்களை தவிர எல்லா அமலும் அதை என்ன செய்கிறது? துண்டித்து விடுகிறது. நம்ம கபூர்ல கொண்டு போய் வச்சதுக்கு பின்னால மூணே செயல்பாட்டில் தான் உங்களை பின்பற்றி வரணுங்கிறாங்க சொல்லுவாங்க. அது முதலாவது சொன்னாங்க சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், நீடித்திருக்கக்கூடிய தர்மம். அப்ப இந்த நிலையான தர்மத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், செல்வத்தை வச்சு அழகாக நம்ம செய்யலாம். பள்ளி வாசலுக்கு நிதி உதவி கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன நம்மளால முடியும், ஒரு ஃபேன் வாங்கி நான் போடுறேன், ஒரு லைட் வாங்கி நான் கொடுக்குறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் புகாரில உள்ள 7 பாகத்தை நான் வாங்கி கொடுக்குறேன், முஸ்லிம்ல 5 பாகத்தை நான் வாங்கி கொடுக்குறேன், நான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஒரு 4 வாங்கி பள்ளிவாசல் நான் போடுறேன்னு சொல்லி இந்த மாதிரியான இறைவனுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக நான் அதுக்கு என்ன செய்கிறேன், ஒரு 20 சிமெண்ட் மூட்டையை நான் வாங்கி தர்றேன், இவ்வளவு காசு தொகை நான் தர்றேன் என்று இந்த காசு பணத்தை வைத்து நாம் கொடுத்து விட்டு சென்றோம் என்றால், நாம் மரணித்து விட்டாலும் கூட இந்த பள்ளிவாசல் எப்பெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குதோ, இந்த பள்ளிவாசல்ல யார் யாரெல்லாம் திக்ர் செய்கிறார்களோ, தொழுகிறார்களோ, எல்லா விதமான நன்மைகளை செய்கிறார்களோ, அந்த நன்மைகள் எல்லாம் நம்மை தொட்டு வந்து கொண்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்முடைய காசுல நம்ம என்ன செய்யணும், ஒரு மாமர கன்றை வாங்கி நட்டுட்டு போறோம். உயிரோடு இருக்கும் பொழுது வாங்கி பறிச்சு வச்சுட்டு நல்லா
சேகரிக்கிறோம், பராமரிக்கிறோம். அது நல்லா வளருது. ஆனால் இன்னும் பலன் கொடுக்கல. பலன் கொடுக்காம இருக்கிற அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சான்? மௌத்து தலைவர் வச்சுட்டான். மௌத்து வந்ததுன்னா நம்ம அல்லாட்ட போயாச்சு. போனதுக்கு பின்னால் அந்த மரம் என்ன செய்யுது? இயற்கையான முறையில் மழையெல்லாம் பெஞ்சு அழகான முறையில் பெருசாகி நல்ல நிறைய பலன்களை கொடுக்கிறது. பலன்களை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் நிழலையும் தருகிறது. நபிகள் நாயகம் அப்படியே சொல்லுவார், இது மாதிரியான ஒரு அடியான் இப்படி செய்துவிட்டு போய்விட்டார் என்று சொன்னால் அந்த ஒரு மரத்தில் ஒரு குருவி வந்து, அந்த ஒரு பறவை வந்து அந்த ஒரு உணவை பழத்தை சாப்பிட்டாலும் அதை திருப்தி அடைய செய்வதற்கு உண்டான ஒரு நன்மையை அந்த அடியான் பெற்றுக் கொண்டாகணும் அப்படிங்கிறார். ஒரு குருவிக்கு ஒரு பறவைக்கு இது மாதிரியான தியாகத்தை ஒரு காரியத்தை செய்துவிட்டால் இது சதகத்தும் ஜாரியா என்கிறார் நபிகள். அப்ப நம்முடைய செல்வத்தால் எதையெல்லாம் செய்து சாதிக்க முடியுமோ, அல்லாஹ் நமக்கு பறவை விரிந்து வைத்திருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து நாம் நரகத்திலே நபிகளார் பார்த்ததை போன்று செல்வத்தில் அதிகமாக யார் யாரெல்லாம் உலகத்தில் இருந்தார்களோ அவர்களை தான் நான் பார்த்தேன் என்று சொன்னாங்களே, அவங்கெல்லாம் யாரும் சொன்னா இறைவன் கொடுத்த செல்வத்தை சரியான முறையிலே செலவழிக்காதவர்கள், பராமரிக்காதவர்கள், ஹலாலான முறையிலே தன்னுடைய வியாபாரத்தை முதலீடு செய்தவர்கள். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கானா பொருளாதாரத்தை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்து காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் இந்த பொருளாதாரத்தில் பேராசை விடக்கூடாது. ஆனால் பொறாமைப்படலாம். நம்மளோட ஒருத்தர் மேல இருக்கிறாரா, அவர் மேல பொறாமைப்படலாம். அல்லாஹ் அவரை கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, இவரெல்லாம் நம்மளும் வரணும் என்கிற பொறாமை வரணுமே தவிர இருக்கிறான மனுஷன் அதாவது ஒரு கோர பார்வை சொல்லுவாங்கல்ல, அந்த கோர பார்வையை அவனை பிடிச்சி திட்டுற மாதிரி மனசுக்குள்ளேயே அவனை போட்டு கடுகெடுக்கிற மாதிரியான அந்த சிந்தனை கிடையாது. இஸ்லாம் காட்டுகிற ஒரு சிந்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்றாங்கல்ல, ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், ரெண்டு விஷயங்களை தவிர நீங்கள் பொறாமை விடக்கூடாது. அந்த ரெண்டு விஷயங்களில் ஒன்று, அல்லாஹ் ஒருத்தருக்கு கல்வி ஞானத்தை தந்திருப்பான், அதை வைத்து அவர் அமல் செய்வார், மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார். இதை ஒருவர் பார்த்தால் அவர் பொறாமப்படணும், நான் இந்த மாதிரி ஆகணும், நான் இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யணும், இப்படி பொறாமப்படுங்க. அதே மாதிரி அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான், அந்த செல்வத்தை வைத்து காலையிலும் மாலையிலும் அவர் தர்ம தானங்களை செய்வார். இதை ஒரு அடியார் பார்த்தார் என்று சொன்னால் இப்படி நம்மளும் செய்யறாங்க, அல்ல நம்மளும் கொடுத்தாங்க மாதிரி நன்மைகளை நம்ம செய்யறாங்க என்று இப்படி பொறாமப்படுங்க. அப்ப செல்வத்தை சேகரிக்கிறதுங்கிறது இஸ்லாத்துல தடையே கிடையாது. ஓடி கூடியா லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். பேராசை என்கிற இந்த குணத்தை நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தில் ஹலாலான முறையில் நாம் சம்பாதிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேர் திருப்தி இந்த விஷயத்திலே இருக்கிறது